ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமானம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சிக்கன் லிவர் ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. அதனால் சிக்கன் லிவர் எடுத்து இது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீடியம் பீஸாக கட் பண்ணி வச்ச லிவரை இப்போ வந்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் போட்டு ஸ்டீம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டீம், ஒரு விசில் வந்தால் போதும். மஞ்சள்தூளும் போட்டுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு மஞ்சள்தூள் இப்போ போடுறதுனால நல்லா அந்த பீஸுக்கு நல்லா பிடிச்சிருக்குங்க. உப்பு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு விசில் வச்சுக்கலாம். இப்போ வானல் கடையை வச்சுக்கிட்டேன். அதில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து வேக வச்ச லிவர் ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு கடாயில் மசாலா போட்டுக்கலாங்க. பட்டை, லவங்கம், சோம்பு, நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. நான் வெங்காயம் போடல, இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு விழுது சரியாக போயிடும், நல்லா மணமாக இருக்கும். அதனால் இது போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃப்ரை ஆகலைனாலும் பச்சை மணமாக இருக்கும். நல்லா ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சினாலும் கசப்பு வரும். அதனால் பார்த்து நமக்கு அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போகிறோம். இப்போ இந்த லிவரை எடுத்துகிட்டு தண்ணி எடுக்காமல் அந்த லிவரை மட்டும் எடுத்து கடாயில் போட்டுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணலிங்க. நீங்கள் வேணும்னா அந்த தண்ணியை விட்டு செஞ்சுக்கலாம். எனக்கு தண்ணி இல்லாமல் பண்ணால் ரொம்ப பிடிக்குங்க. இந்த லிவர் வேக வச்சு தண்ணி போட்டோம்னா கொஞ்சம் எனக்கு ஸ்மெல்லாக தெரியும். அதனால நான் போட்டுக்க மாட்டேன். இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த லிவரை வந்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க. இது வறுக்கிறதுனால வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே வதங்கிச்சுன்னா அந்த ஈரலுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது சாப்பிடும்போது ஈரல் ஒரு லிவர் ஒரு வாட்டி கடிச்சிக்கிட்டு பச்சை மிளகா கொஞ்சம் கடித்து சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, தனியா பொடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் பொடி வந்துட்டு அந்த தண்ணியில் போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சமாக இதுலேயும் சேர்த்துக்கிட்டேன். வேக வச்சு தண்ணியில் வந்துட்டு மஞ்சள் பொடி போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கணும். ஈரலில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுனால லிவரில் உப்பு இருக்கும். இப்போ வந்துட்டு இது மாதிரி அடி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அடி பிடிச்சப்போ நம்ம அதை வந்துட்டு லேசாக இது மாதிரி கிரி செஞ்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை கரண்டி எடுத்து நம்ம சுரண்டினோம்னா ரொம்ப நல்லா செஞ்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கிட்டேங்க. இப்போ மூடி திறந்துட்டு மிளகு பொடி போட்டுக்கலாம். இது ஃபைனலாக தான் போடணும். மிளகு பொடி கொத்தமல்லி போடுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு இந்த மிளகு பொடியும் போட்டுக்கணும். மிளகு பொடி போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா கசப்பு வரும். இப்போ கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 கிண்டிட்டோம்னா சரியாக போயிடும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுட சுட சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்விங் பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்தாவே வாயில் தண்ணி வருது இல்லையா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிளேட் எடுத்துக்கிட்டேங்க, சர்விங் பிளேட், அதில் போட்டுக்கலாம். சுட சுட சப்பாத்திக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு கலக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது வந்துட்டு ரசம் சாதத்துக்கு, பருப்பு குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரசம் தான் வச்சுருக்கேன்.